விதுரருக்கு சொல்லும் போது பாரதத்திலே விதுர நீதினே ஒரு பகுதி உண்டு. அத்தனை தர்மங்களும் தெரிந்தவர். ஆனாலும் அந்த ஆட்சியிலே அவருக்கு எந்த விதமான மரியாதையோ மதிப்போ சரியான உரிமையோ இல்ல. கள்ளி வயிற்றிலே அகில் பிறக்கிறது, மான் வயிற்றிலே கஸ்தூரி, மாட்டினுடைய வயிற்றிலே கோரோஜன, பூனையினுடைய வயிற்றிலே புனுகு, சேற்றிலே தாமரை, சிப்பியிலே முத்து. இத்தனையும் பிறக்கும் இடம் மோசமாக இருந்தாலும் அவற்றினுடைய பெருமைக்காக மதிக்கப்படுகிறது. ஆனால் இந்த உலகத்திலே மனிதனை மட்டும்தான் அவன் பிறப்பிடத்தை வைத்துக் கொண்டு தாழ்த்துவது என்பது நமக்கு கைவந்த கலை. பிறப்பை சொல்லி குறை கூறுவது அவன் எவ்வளவு போனாலும் சரி, அதுலேயே நம்முடைய தமிழ்நாட்டில் அது கொஞ்சம் அதிகமாகத்தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க கேரள நாட்டை சேர்ந்த 2 மலையாளிகளை எங்கேயாவது சந்திச்சா எந்த சௌக்கியமோ அவ்வளவுதான். 35 வருஷம் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் நாமக்கல்ல இருந்தால் கடைசி வரைக்கும் ஒரு கல்யாணம் ஆனவரா ஆகாதவரா ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் சொல்ல மாட்டாங்க. ஆந்திராவுக்கு போனா பாகவன்னாரா அதோட நிறுத்திக்குவான். கர்நாடகத்துக்கு போனா ஏன் சௌக்கியவா அதோட. இமயமலை உச்சிக்கு போய் யாருமே இல்லாம 2 பேர் இருந்தா கூட அந்த 2 தமிழன் தப்பு தப்பா இங்கிலீஷ்ல பேசி அவனை தெரியாதா அவங்க அப்பா எங்க ஊர்ல பஜ்ஜி கடை வச்சிருந்தாரு. தேவையில்லாது உன்னை பார்க்க வேண்டுமே தவிர உன்னுடைய பின்னணி தேவையில்லை. ஒரு கொலகாரனுக்கு உத்தமமான பிள்ளை பிறக்கலாம், ஒரு விபச்சாரிக்கு கற்புக்கரசியான ஒரு பெண் பிறக்கலாம். அதனால அவர்களை மட்டும்தான் நம்ம எடை போட வேண்டுமே தவிர பிறப்பை காரணம் காட்டி ஒருவருடைய உண்மையான தகுதிகளை நாம் குறைத்து மதிப்பிடுவோமே. ஆனால் அது பாரதத்தின் விதுரர்ல இருந்து. ஆனால் அதுக்கு ஒரு காரணம் இருந்தது. விதுரருக்கு ஏன் அந்த நிலை வந்தது? ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், எதுவுமே நாம கொடுக்கிற விலைக்கு தகுந்த பொருள் தான். அரிசி கடையில 10 வித அரிசி வச்சிருப்பான். 80 ரூபாய் கொண்டு போய் கொடுத்தா பாசுமதி அரிசி, 42 ரூபாய் கொடுத்தா 1ஆம் நம்பர் பொன்னி, 12 ரூபாய் கொடுத்தா கொரோனா அரிசி. கடைக்காரன் ஒண்ணு உங்களுக்கு கொரோனா இவனுக்கு பாசுமதி இல்லை. நீ கொடுக்கிற விலைக்கு தகுந்த பொருள் கிடைக்கும். அதை கொடுக்கிறதுக்காக அந்த கடைக்காரன். அதே மாதிரி நாம செய்த வினைக்குரிய பயன் நமக்கு கிடைக்கும். அந்த பயன் சரியான அளவிலே போவதற்காக காட்சி பொருளாக நிற்பவன் ஆண்டவர். அப்போ அந்த வினை பயன் என்ற ஒன்றை எப்படி இருந்தாலும் அனுபவிக்கணும். எத்தனை பிறவி எடுத்தாவது அதை முடிச்சுதான் ஆகணும். அழுதாலும் பிள்ளை அவதான் பெற்றாகணும்னு ஒரு பழமொழி உண்டு. அதே மாதிரிதான் நாம செய்த நல்வினை தீவினைக்குரிய பயனை எத்தனை பிறப்பெடுத்தாலும் நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். நன்றாக படிக்கிற பையன் ஒரே வருஷத்துல மேல் கிளாஸ் போயிடுறான். படிக்காத பையன் ஃபெயில் ஆகி அதே கிளாஸ்ல 3 வருஷம் உட்கார்ந்துருக்கான். அதே மாதிரி நாம இந்த வகுப்பிலே நல்லவர்களாக எந்தவித அப்பழுக்கும் இல்லாதவர்களாக தெய்வத்துக்கு பயந்தவர்களாக இருந்தா அடுத்த பிறப்பே இல்லை, மேல் கிளாஸ் போயிடுவோம். நாம தப்பு தப்பா இருந்தா பாஸ் பண்ற வரைக்கும் மறுபடியும் புல்லாகி பூடாகி புழுவாய் மரமாய் மிருகமாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராய் முனிவராய் தேவராய் செல்லான் என்ற தாவர சங்கமத்துள் அத்தனை பிறப்பும் பிறந்துதான் ஆகணும். அந்த இறை பக்தி என்ற ஒன்று இருந்தால் அத்தனை பிறப்பிலேயே நாம கொஞ்சம் நல்லவனா வாழ்கிற ஞானம் கிடைக்கும். நாம செய்த பாவத்துக்கு நாய்ப்பிறவிதான் நமக்கு உண்டு என்றால் அதை ஆண்டவன் தடுக்க முடியாது. ஆனா நம்ம தப்பு பண்ணினதுனால நாய்ப்பிறவி என்றும், அதே நேரத்தில் நம்ம செய்த தப்பை நினைத்து வினையேன் அழுதால் உன்னை பெறலாமே என காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி இறைவனை எண்ணினால் நாயா பிறப்போம். ஆனா தெரு நாயா சொறி நாயா பிறந்து கல்லடிப்படாம சினிமா நடிகை வீட்டு நாயா ஏர் கண்டிஷன் ரூம்ல, அதுவும் நாய் தான். வினைப்பயனால நாய் தான். ஆனா ஆண்டவனுடைய அருளினால அந்த நாய்ப்பிறவியிலே நல்லபடியா வரும். அதுதான் தெய்வ பக்திக்கு முக்கியத்துவமே. மாண்டவியர் என்ற மகாரிஷி இருந்தார், மகாஞானி. சும்மா இப்ப மாதிரி காஷாயத்தையும் தாடியும் வளர்த்துட்டு தலைமுடியும் வளர்த்துட்டு இத்தனை பெரிய உத்ராட்சத்தை மாத்திட்டு தலையில மணிமகுடத்தை போட்டுட்டு தங்கத்துல செங்கோலை வச்சுக்கிட்டு ஆனந்தமா நித்தியம் இருக்கிறதெல்லாம் இல்ல. அதெல்லாம் உண்மையான துறவே இல்லை. துறவி என்றால் ஆசைகளை துறக்கணும். முக்கியமா பெண்ணாசை பொன்னாசை மண்ணாசை 3ஐயும் துறந்தாத்தான் அவனுக்கு பேர் துறவி. ஆனா இது 3ஐயும் எவன் துறக்கலையோ அவன் தான் இன்னைக்கு துறவி. 4000 கோடி யார்கிட்ட இருக்கோ, 40 பெண்கள் சுத்தி வந்து எங்க கும்மி அடிக்கிறாளோ, ஒரு 1000கணக்கான ஏக்கர் எந்த மடத்துக்கு சொந்தமா இருக்கோ அவன் தான் பெரிய சாமியார். நாம் அப்படி பண்ணி வச்சிருக்கோம். உண்மையான துறவு என்பது உலகத்தை மையமாக கொண்டது. அவனுக்கு ஆசை இருக்கணும். புத்தருக்கு ஆசை இல்ல. ஆசையை ஒழிக்க வேண்டும் என்று சொன்னவர் தான் புத்தர். அந்த ஆசையை ஒழிக்க வேண்டும் என்ற ஆசை அவருக்கு இருந்தது. தன்னை பற்றி மட்டுமே எண்ணுகிறவன் கிரகஸ்தன். உலகத்தை மையமாக வைத்து உலகமே வாழ வேண்டும் என்று எண்ணுகிறவன் தான் துறவி. கிரகஸ்தன் கொஞ்சம் தப்பு பண்ணா கூட பொறுத்துக்கலாம். பிள்ளைக்குட்டிக்காரன் என்ன பண்ணுவான் பாவம். இப்ப லஞ்சம் வாங்கிட்டா கூட அவன் என்னப்பா பண்ணுவான், 4 பொண்ணு பிறந்தாச்சு கல்யாணம் பண்ணனா வாங்கிட்டான். அதுக்கு ஒரு விதிவிலக்கு கொடுப்போம். ஆனா சாமியார் 2 ஆப்பிள பழம் கூட சாமியாருக்கு ஆசை பாருங்க. அதைத்தான் வள்ளுவர் சொல்வார்,
அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அகுதும் பிறன் பழிப்பதில்லாயின் நன்று. இந்த துறவரம் என்பது அடுத்தவங்க பழிக்காம இருக்கணும், கத்தி மேல நடக்கிற மாதிரி. அப்பேற்பட்ட மிகச்சிறந்த பிரம்ம ஞானி மாண்டவியர். அவர் சமாதி நிலையிலே அமர்ந்திருக்கிறார். சமாதி நிலைனா என்ன நடக்குதுன்னே தெரியாது. தனக்குள்ளேயே ஏகாகிரக சிந்தையோடு நீயும் நானுமாய் ஏகபோகமாய் இறைவனும் அவர்களும் மட்டுமாய் இருக்கிறதா சமாதி நிலை. எதுவுமே தெரியாது. அந்த நேரத்திலே அரண்மனையிலே இருக்கிற பொருள்களை கொள்ளையடித்து விட்டு வந்த ஒரு கூட்டம் இவருடைய குடிசைக்குள்ள நுழைஞ்சு ஒளிஞ்சுட்டான். ஏன்னா பார்க்க மாட்டார். அப்ப தேடிக்கொண்டு வந்த காவலர்கள் இவருடைய குடிசையிலே இருந்து அந்த தப்பு செய்த கள்ளர்களை பிடிக்கிற போது இவரும் உடந்தை. கன்றுக்குட்டி பன்றிக்குட்டியோட சேர்ந்தா கன்றுக்குட்டிக்கும் கெட்ட பேர் தான் வரும். அதனால சேரிடம் அறிந்து சேர்னா, நீ நல்லவனா இருந்தாலும் அயோக்கியனோட நீ பக்கத்துல இருந்தா உனக்கும் கெட்ட பேர் தான் வரும். இங்கே இவரையும் குற்றம் சுமத்தப்பட்டு சரி அவரையும் கொண்டு வாருங்கள். விசாரணையே இல்லை, உடனே தண்டனைகள் அந்த காலத்துல கடுமையா இருக்கும். ஏன்னா மறுபடியும் யாரும் தப்பு பண்ணக்கூடாது. தண்டனை என்பதை திருந்துவதற்காகவோ திருத்துவதற்காகவோ மற்றவர்களை திருத்துவதற்காகவும். அவன் திருந்த மாட்டான். 10 கொலை செஞ்சவனை இனிமே திருத்த முடியும்? அவனுக்கு கொடுக்கிற தண்டனை முத கொலை செய்யறவன் செய்யாம இருப்பான். அதுதான் காரணம். ரொம்ப 100க்கு 99 மார்க் வாங்குற பையனை வாத்தியார் திட்டினார்னா 0 மார்க் வாங்குற பையன் பயப்படுவான். 99 வாங்கினவரையே நீ உருப்பட மாட்டேங்கிறாரு, நான் என்ன ஆவேன்? அதுக்காகத்தான் இங்கே அதே மாதிரி கொண்டு வந்த உடனே அரசன் நினைத்தான் எல்லா இடத்திலையும் அந்த நீதிகோள் சரியா இருக்காது. கழுவில் ஏற்றுவது என்பது அந்த காலத்துல ஒரு மிகப்பெரிய தண்டனை. அரண்மனைக்கு முன்னாலே ஒரு இரும்புல மிகப்பெரிய கூர்மையான ஒரு கிடப்பாறை. அது ஏறக்குறைய ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னால கூட வருஷ நாட்டு கதையை பாத்தீங்கன்னா கி ராஜநாராயணன் எழுதியிருப்பார். கோபல்லபுரத்து மக்கள்னு அதுல வரும். ஏன் நீங்க பாத்தீங்களா முதல் மரியாதை அது அங்கிருந்து வந்த திருடின கதை தான். ஒரு பெண்ணோட நகையை திருடுவதற்காக அவன் கழுத்தை மிதித்து கொண்டு காது ஓலையை கட் பண்ணுவான். அப்ப அந்த பெண் அவன் கட்டவரல வாயால கடிச்சுப்பா. இவனால எடுக்க முடியாது, கால் கட்டவரல வெட்டிட்டு போயிடுவான். அந்த கட்டவரல் அந்த செத்து போன பொண்ணு வாயிலேயே இருக்கும். அதுக்கு பிறகு அதை எடுத்து இந்த கட்டவரல் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சுதான் அது மருமகன்னு கண்டுபிடிச்சு போலீஸ்ல பிடிச்சு கொடுப்பான். ஆனா அந்த கதையில அப்படி இல்லை. அவன் உண்மையிலேயே கணவனும் மனைவியுமா போகிற போது இதெல்லாம் சரிதான், கட்டவரல கடிச்சதெல்லாம். அதுக்கு பிறகு அந்த ஊர் மக்களே சேர்ந்து அவனுக்கு தண்டனை கழுவேற்றுவது. அவனுக்கு கழுவன் கழுவேரி என்று பெயர். அப்பெல்லாம் திட்டுவாங்க இந்த வார்த்தையில. இந்த கூர்மையான இதுல சில பேரை உட்கார்ந்த நிலையில அப்படி குத்திடுவான். ஆசனவாயி அந்த சொருகி விட்டுருவான். இன்னும் சில பேரை வயிற்றுல இயேசு கிறிஸ்துவை சிலுவையில அரைஞ்சது இங்கேயும் நடந்திருக்கிறது. அதே மாதிரி சில பேருக்கு கழுத்துல. சில பேருக்கு சீக்கிரம் உயிர் போயிடும், சில பேர் துடின்னு துடிப்பான். ஆனாலும் மற்றவர்கள் பயப்படுவார்கள் செய்ய. மாண்டவியரை என்னன்னு கேட்கிற அவர் சமாதி நிலையிலே இருக்கிறார். அவரை தூக்கி கொண்டு வந்ததும் தெரியாது, அவர் என்ன பண்றாங்கன்னு அவருக்கு தெரியாது. அப்படியே கழுத்துல வைத்து அழித்து விட்டார். சாகல. அந்த சமாதி நிலையில இருக்கிற போது எந்தவித பாதிப்பும் வராது. ஏன்னா நம்மோடு கூட இறைவனும் அப்ப இருக்கான். அப்ப எல்லா முனிவர்களும் தேடி வருகிறார்கள் அந்த கழுமுனைக்கு. இவர் பேசுறார். அந்த நேரத்திலேயே ஞானத்தை மற்றவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிறார். எல்லோரும் கேட்கிறாரு, உங்களுக்கே இந்த தண்டனை? எனக்கே தெரியல. அப்ப அரசனிடத்திலே செய்தி போகிறது. கழுவில் ஏற்றப்பட்ட ஒருவன், கழுத்திலே கழுவுனை குத்தப்பட்ட ஒருவன் இன்னும் சாகாம ஞானத்தை உபதேசம் பண்ணி கொண்டிருக்கிறார். இதுல ஏதோ தவறு நடந்திருக்கிறது. அரசன் பயந்தான். தப்பு செய்யறது கூட பெருசு இல்ல, தப்பு செஞ்சு அதை உணர்ந்துட்டான்னா அதை விட நல்லவன் யாருமே இல்லை. அதை சாதிக்கிறது தான் தப்பு. நான் அப்படித்தான் செய்வேங்கிறது ரொம்ப மோசம். செஞ்சா என்ன, அது அதை விட மோசம். நான் செய்யவே இல்லைங்கிறது அது அதை விட மோசம். நான் செஞ்சுட்டேன், ஏதோ தெரியாம செய்துட்டேன். தெரியாம செஞ்சா தப்பு, தெரிஞ்சே செஞ்சா குற்றம். தப்ப மன்னிக்கலாம், குற்றத்தை தண்டிக்கணும். அரசன் தெரியாம செஞ்சுட்டான். இவர் ஒரு மகாஞானின்னு எனக்கு தெரியாது. இவர் குடிசையிலே கள்வர்கள் ஒளிந்து கொண்டிருந்தார்கள், காவலர்கள் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அதனால தண்டனை நிறைவேற்றப்பட்டது, மன்னிச்சுக்கோங்க, அவர் கழுவுல இருந்து இறக்குங்கன்ட்டான். இப்போ அந்த கழுத்துல ஆணி குத்தி இருக்கு. அந்த ஆணியை புடிங்கினா செத்து போயிடுவாரு. அதனால என்ன பண்ணாங்க, முன்னால ஒரு ஷான் பின்னால ஒரு ஷான் அந்த ஆணியை அப்படியே கழுத்துல விட்டுட்டு அறுத்தெடுத்தாங்க. இன்னைக்கு இருக்கிற எல்லாமே அன்றைக்கு நடந்ததுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டு வரேன். இப்ப யாரையாவது துப்பாக்கியில சுட்டுட்டா உடம்புக்குள்ள 4 குண்டு போயிடுதுன்னு வச்சுக்கோங்க. 4 குண்டை எடுக்க முடியாது. சில குண்டுகள் எக்கச்சக்கமான ஆழமான இடத்துல அசைக்க முடியாம மூளையின் அடியிலேயோ இதயத்தின் ஓரத்திலேயோ போய் அந்த குண்டு இருக்கும், சாக மாட்டோம். ஆனா அந்த குண்டை எடுப்பதற்காக அறுவை சிகிச்சை பண்ணா செத்து போயிடுவான். அதனால டாக்டர்கள் என்ன பண்ணுவார்கள், எடுக்கக்கூடிய வசதியான இடத்துல இருந்தா மட்டும்தான் குண்டை எடுப்பாங்க, மற்றத உடம்புலயே விட்டுருவாங்க. இன்னைக்கு எத்தனையோ போர் வீரர்கள் அந்த உள்ளுக்குள்ள இருக்கிற குண்டோடையே இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இருக்கிறார். இது இன்னைக்கு ஆச்சரியம், அன்னைக்கே நடந்திருக்கு. இதுவாது உள்ள போன குண்டு
இது வெளியே நீட்டிட்டு இருக்கு கிடப்பார. இவர் சொன்னார் ஒரு சான் விட்டு வெட்டிட்டு இருந்தார். ஒரு சான் விட்டு அறுத்து எடுத்தாச்சு. அப்ப ஞானிகள் எல்லாம் துறவிகள் கேட்கார, ஏன் ஒரு சான் விட சொன்னீங்க? நம்ம உடம்பு இருக்கு, இந்த உடம்பு முழுக்க எதுக்கு தெரியுமா? நீ நாளும் நினை நெஞ்சே யார் அறிவார் வாழாளும் சாய்நாளும் சாக்காட்டம் பெருமாக்கே பூநாளும் தலை சுமப்ப புகழ் நாமம் செவி கேட்க நாமம் நவீன்றக்க பெறலாம் இறையே. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இத்தனை உறுப்புகளும் ஆண்டவனுக்கு நன்றி செலுத்துவதற்காக. வாய் அவன் நாமத்தை சொல்லணும், காது அவன் நாமத்தை கேட்கணும், கண்ணு அந்த காட்சியை பார்க்கணும், கை அவனுக்காக கும்பிடணும், கால் அந்த கோவில் இருக்கிற இடத்துக்கு போனோம், மனம் எந்த நேரமும் அதிலேயே திளைத்திருக்கிறோம். இத்தனையும் அந்த ஆண்டவனுக்காக தான். தலையே நீ வணங்காய் வாழ்த்த வாயும் நினைக்க மடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவர். பையன் படிக்கிறான், காலேஜ் ஃபீஸ் கட்டுறான்ட்டு 1000 ரூபாய் கொடுத்தா அதைத்தான் கட்டணும். அந்த 1000 ரூபாய் எடுத்துட்டு டாஸ்மாக் கடையில குடிச்சுட்டு இவன் தெருவுல ஆட்டம் போட்டான்னா அப்ப அப்பனுக்கும் தப்பு, அவனுக்கும் தப்பு. அதே மாதிரி ஆண்டவன் இத்தனையும் நமக்கு கொடுத்தோம், நாம அதை ஃபீஸ் கட்டாத மாதிரி அந்த கடவுளுக்கு பக்தி செலுத்தாம அதை கண்டபடி சினிமா பார்க்கறதுக்கு கண்ணு, கண்ட சினிமா பாட்டை கேட்கறதுக்கு காது, ஊர்வம்பு பேசுறதுக்கு வாய், லஞ்சம் வாங்கறதுக்கு கை, கண்ட இடத்துக்கு போறதுக்கு காலு, எதையோ நினைக்க மனசு, இத்தனையும் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இது நன்றி கெட்ட தனம் இல்ல? கொடுத்த அப்பாவுக்கு துரோகம் செஞ்ச காலேஜ் பையன் மாதிரி நம்ம படைச்ச ஆண்டவனுக்கே நம்ம கெட்ட பேர் வாய்த்தோம். இப்படி ஒருத்தனை ஏன் தான் அந்த கடவுள் படைச்சானோ சொல்றோம் இல்லையா? எதுக்கு தான் படைச்சானோ அவனுக்கு கெட்ட பேர். ஏன்னா மகன் தந்தை காற்று உதவி இவன் தந்தை என்னோற்றான் கொல் எனும் சொல். ஒரு பிள்ளை அப்பாவுக்கு செய்ய வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட பிள்ளையை பிறகு இவங்க அப்பா என்ன தவம் பண்ணாரோ அந்த பேரை வாங்கி தரணும். இப்படிப்பட்ட பிள்ளையை பிறகு இவன் என்னதான் தவம் பண்ணானோ அந்த பேரை வாங்கி தரக்கூடாது, இந்த பேர் வாங்கி தரக்கூடாது. இப்ப அதே மாதிரி இவரை கேட்கிறார்கள், எதுக்காக இதை விட சொன்னேன்? அவர் சொல்ற, புடிங்கினா செத்து போயிருவேன், அதனால அல்ல ஐயா, நான் கோவில்ல ஆண்டவனுக்கு பூஜை பண்ண மலர் பறிப்பேன், நந்தவனமா போவேன். அப்ப மலர் பறிக்கிற போது உச்சாடி கொம்புல மலர் இருக்கும், அதை பறிக்கணும்னா இந்த கையால அந்த கிளைய வளைச்சு இந்த கையால பூ பறிக்கணும். இப்ப 2 கைக்கு வேலை இருக்கு. அப்ப அந்த பூவை போடுற பூக்குடலைய நான் கீழே வைக்கணும். சாமிக்கு கொண்டு போகிற பூ போடலைய கீழே வச்சா அது அசுத்தம். அது எங்க மாட்டிக்கிறது? இத்தனை நாளா தவிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்படி மாட்டிக்கிட்டு இருந்தாலும் கை எம்பற போது வழுக்கி விடும், இப்படி மாட்டிக்கிட்டாலும் பறிக்கிற போது வழுக்கி விடும், கழுத்துல மாட்டிக்கிட்டாலும் எம்பற போது கயிறு இருக்கும். தவிச்சுக்கிட்டு இருந்தேன், இப்ப இந்த ஆணி எனக்கு பயன்படும். அந்த பூக்குடலைய இந்த கழுத்துல இந்த ஆணியில மாட்டிக்கிட்டு நான் பூ பறிப்பேன். எண்ணத்தை பாருங்க. ஆபத்தை கூட, தனக்கு வந்த ஆபத்தை கூட நல்லதாக மாற்றுவது என்பது ஞானமிருந்த தம்பி. நல்லவனுக்கு புல்லும் ஆயுதம்ங்கிறது இதுதான். நல்லதை கொடுத்தா கூட அதை கெட்டதாக்குறது நாம, கெட்டது கிடைச்சா கூட அதை நல்லதுக்கு பயன்படுத்துவது மற்றது. எல்லா நன்மைக்குங்கிற எண்ணம் வரணும். இப்ப அப்பேற்பட்ட மாண்டவர் அல்ல, அன்னில அவருக்கு ஆணி மாண்டவியர்னு பேரு. அவருக்கு ஒரு சந்தேகம் வந்தது, நான் ஒரு பாவமும் பண்ணாம இருக்கிற போது எனக்கு எதுக்கு இந்த கழுவேற்றுகிற தண்டனை? ஆண்டவன் தண்டனையை விதிப்பான், ஆனா அந்த தண்டனையை நிறைவேற்றுகிற ஆள் யார் தெரியுமா? யமதர்மன். அவன் தான் நிறைவேற்றுவான். இப்ப நேர யமதர்மன் கிட்ட போனார். உனக்கு பேரு தர்மராஜன் பேரு, ஏன்னா நீ தான் தப்பு பண்ண மாட்டேன்னு லஞ்சம் வாங்காத ஒரு ஆபீசர் உண்டுனா அது யமதர்மம் மட்டும்தான். எல்லா சாமிக்கும் லஞ்சம் கொடுக்க கத்துக்கிட்டோம். திருப்பதி ஏழுமலையானுக்கு 2000 ரூபாய் கட்டினா ஸ்பெஷல் தரிசனம், பழனி ஆண்டவனுக்கு 1000 ரூபாய் கொடுத்தா ஸ்பெஷல் பாலாபிஷேகம், எல்லா சாமிக்கும் லஞ்சம் கொடுத்துட்டோம். ஆனா யமதர்மனுக்கு லஞ்சம் கொடுக்கல. ஐயா, நான் 1 கோடி ரூபாய் உனக்கு தரேன், எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஆயுச கூட, நான் ஒரே ஒரு ஆளை தீர்க்க வேண்டியிருக்கா, தீர்த்துட்டு வர முடியாது, முடியாது. என் பொண்ணுக்கு கல்யாணம் நாளைக்கு, யமதர்மனே உனக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன், நாளைக்கு வரைக்கும் என்ன உயிரோட வைய மாட்டான். 8 மணி 40 நிமிஷத்துக்கு உயிர் போகணும்னா சரியா 8 மணி 40க்கு தான் வருவான், 39க்கு வரமாட்டான். யார கொண்டு போனோமோ அவங்களை மட்டும்தான் கொண்டு போவான். பக்கத்துல இருக்கவன் காலை மிதிக்காம, பின்னால இருக்கவன் தலையை மிதிக்காம, அடுத்தவன் தோள தொடாம, வந்ததும் போனதும் தெரியாம, யாருக்கு இடையூறு இல்லாம பூ மலர்ற மாதிரி இந்த உயிரை கொண்டு போயிடுவான். அதனால அவங்கிட்ட எந்த லஞ்சமும் பலிக்காது. அதனால அவனுக்கு தர்மராஜான்னு பேரு. அப்படிப்பட்ட யமதர்மனே, தர்மம் தவிர எனக்கு எதுக்கு இந்த தண்டனையை கொடுத்த? அயோக்கியன் தப்பு பண்ணா அவன் அப்படித்தாயா பண்ணுவான், ஆனா நல்லவன் செஞ்சா நீ ஏன் இப்படி பண்ண கேள்வி கேட்போம். நீ ஏன் இப்படி பண்ணின? அப்ப யமதர்மன் சொன்னா, தப்பு செய்யாம தண்டனை இல்லை, நீ தப்பு செஞ்ச. என்ன, நீ 5 வயசு பையனா இருக்கும்போது ஒரு தும்பியோட கழுத்துல கைத்த கட்டி விளையாடின, அந்த தும்பி தவிச்சது, அந்த பாவம் தான் இப்ப உனக்கு கழுத்துல ஆணி. பக்தர் ராமதாசர் ஒருத்தர் இருந்தார்,
அவருடைய அண்மை காலத்துல வாழ்ந்தவர் தான், ரொம்ப காலம் முன்னாடி எல்லாம் இல்ல, கண்ணு கெட்டாத தூரம் எல்லாம் இல்ல, அண்மையில வாழ்ந்தவர். அவர் தானேஷா என்ற முஸ்லிம் மன்னனுக்கு வரி வசூலிச்சு கொடுக்கிற வேலை அவருக்கு. அவர் வசூலிச்ச பணத்தை எல்லாம் ராமனுக்கு சீதைக்கு நகை பண்ணி போட்டார். குறிப்பிட்ட கெடு வரும்போது அவரால் கொடுக்க முடியல, அவங்க கொண்டு போய் ஜெயில போட்டான். இன்னைக்கு அவர் சிறையில இருந்த குவாலியர் கோட்டை பக்கத்துல இன்னைக்கு இருக்கு ராமதாசர் இருந்த இடம். அந்த கல் கோட்டைக்குள்ள 7 வருஷம் இருந்தார். நெகத்திலேயே கீறி கீறி அந்த ராமர் படம் எல்லாம் செதுக்கி வச்சிருப்பார். இன்னைக்கு நம்ம போய் பார்க்கலாம். அப்ப அவர் ராமர் கிட்ட கேட்பார், ஏன்பா நான் என்ன என் பொண்டாட்டிக்கா கொலுசு வாங்கி போட்டேன், இல்ல என் மாமியாருக்கு புடவை வாங்கி கொடுத்தேன், நான் உனக்கு தானே கொடுத்தேன். உன் பொண்டாட்டி சீதம்மா வைர நெக்லஸ் போட்டுட்டு மினுக்கிறாள், அது அவங்க அப்பா ஜனகன் போட்டதா, நான்ல போட்ட. அப்பா ராமா, நீ கைக்கெல்லாம் வண்டியும் மகரகண்டியும் கழுத்துல வைரமாலையும் போட்டுக்கொண்டு நிக்கிறியே, உங்க அப்பா தசரதம் போட்டானா இல்ல உன் மாமனார் ஜனகம் போட்டானா? நான் இல்ல போட்டேன். போட்டுக்கிட்டு மினுக்கிறது நீ கஷ்டப்படுறது, இது உரிமையோட கெடுக்கிறான். அதனால யார் செய்தாலும் அதுல யாருக்கெல்லாம் பங்கு இருக்கோ எல்லாருக்கும் தண்டனை உண்டு. ராமனும் லட்சுமணனுமே அந்த தானேஷாவுக்கு மாறுவேடத்திலே வந்து அத்தனை பணத்தையும் இவர் கட்ட வேண்டியதை கட்டிட்டு இவரை விடுதலை பண்ணார். அப்ப ராமதாசுக்கு ஏன் சாமிக்கு நகை போட்டதுனால அவருக்கு தண்டனையா? இல்ல, அவர் ஒரு கிளியை பிடித்து கூண்டில் அடைச்சு வச்சிருந்தார். சுதந்திரமா பறக்க வேண்டிய கிளியை கூட்டில் அடைச்சு வச்சிருந்தார். அந்த பாவம் இருக்கிறதே, அந்த பாவத்தினால இவர் 7 வருஷம் கூட்டுல இருக்க வேண்டிய நிலை. நாம அதே தான் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். அப்போ சொன்ன உடனே யமதர்மா, நீ தும்பியினுடைய கழுத்திலே கயிறு கட்டினாய், அதனாலதான் இப்ப உனக்கு கழுத்திலே கழு. அப்ப கேட்கிறார் மாண்டவியர், 5 வயசு வரைக்கும் குழந்தைகளுக்கு பாவம் புண்ணியம், இது அந்த காலத்துல, இப்ப இல்ல. இப்ப 5 வயசு குழந்தைக்கு எல்லாம் தெரியும், அப்பாவுக்கே பாடம் நடத்துவான், எல்லாம் சுப்பிரமணிய சாமி தான். அதனால அப்போ அந்த 5 வயசு குழந்தைக்கு தப்பு எது, சரி எது, நியாயம் எது, அநியாயம் எது, பாவம் எது, புண்ணியம் எது தெரியாது. அப்ப அந்த குழந்தை தப்பு பண்ணாம வளர்க்க வேண்டிய பொறுப்பு பெத்தவங்களை சேர்ந்தது. அவங்க சொல்லி கொடுக்கணும், டே இது தப்புடா, இத அப்பெல்லாம் சொல்லுவாங்க, இதை செஞ்சா சாமி கண்ணை குத்தும், டே பசங்களோட சேர்ந்து விளையாடாதீ கோழி குத்தும், இப்படி எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க. அப்ப இளமையிலே இருந்தே அந்த பெண் குழந்தைகளுக்கு ஒரு நாணம் அச்சம் இருந்தது, ஆண் பிள்ளையோடு நெருங்க கூடாதுங்கிற பயம் இருந்தது, கற்பு காப்பாற்றப்பட்டது. இன்னைக்கு என்ன எல்லாம் அவளும் படிக்கிறான் அவனும் படிக்கிறான், கிளாஸ்மேட் தானே, போயிட்டு வரட்டும், அம்மாவே போயிடுது வரமாட்டேங்குது, அதான் பிரச்சனை. போயிட்டு வரட்டும் அனுப்புறா, அது போயிடுது வரமாட்டேங்குது. தப்பு நம்ம கிட்ட தான். எத்தனை காலமானாலும் எது எதற்கு செல்லம் கொடுக்கணுமோ அதோட நிறுத்திக்கணும். இன்னைக்கு பெற்றவர்களுக்கு அந்த பொறுப்பே கிடையாது. நீ கோடீஸ்வரனா இரு, ஆனா அவன் குழந்தைக்கு அளவோட கொடுத்து பழக்கு. உன் வருமானம் என்னன்னு உன் குழந்தைக்கு தெரியணும். பல பேர் சொல்றதுல நாம தான் கஷ்டப்படுறோம், அது ஏன் இப்பவே கஷ்டப்படணும், அப்புறம் படட்டும். தப்பு. அது கேட்கறதெல்லாம் வாங்கி தர வேண்டியது. இப்ப பாருங்க, லீவ் விட்டா ஊட்டிக்கு போலாமாங்குது, பிளாக் தண்டர் போலாமாங்குது, அங்க போலாம் கூட்டிட்டு போறான். பாவங்க குழந்தைங்க எப்படிங்க கூட்டிட்டு போகாம இருக்கு? உன் வசதி என்ன? குழந்தை கிட்ட உன் சம்பளம் என்ன, உன்னுடைய நிலைமை என்ன, எத்தனை வருஷம் இன்னும் உனக்கு சர்வீஸ் இருக்கு, என்னென்ன செலவு எதிர்காலத்துல காத்திருக்கு, சொல்லி கொடு. பிள்ளைக்கு இது தேவையா நினைக்காத. 7 வயசு பையன் எழுத தெரிஞ்சவுடன் நான் உட்கார வச்சு சொல்லு, டா இந்த மாசம் சாமான்லாம் வாங்க, நீயே பட்ஜெட் போடுறா சொல்லுங்க. பையன் எடுத்த உடனே கிரிக்கெட் பேட்னு எழுதுவான், அருண் ஐஸ்கிரீம், அப்புறம் எக்ஸிபிஷன் ஷூ, அவனுக்கு என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் எழுதுவான். கூட்டி பார்த்தா 13,000 வரும். நூடுல்ஸ், அவன் என்ன சாப்பிடறானோ அதுதான். அப்பா சொல்வார், இந்த பாரு என் சம்பளத்தை கவர உங்ககிட்ட வச்சுட்டேன்டா, எண்ணிப்பார். அப்பா 8,700 ரூபா இருக்கு, இதான் என் சம்பளம், பட்ஜெட் போடு, கொடுங்க. அவன் போட்டு முடிச்சா 13,000 வந்திருக்கும். ஏடா டேய், சாப்பாட்டுக்கு அரிசியே போடலையடா. ஆமா இல்ல, அரிசி போடணும் இல்ல, போடு. தினம் காத்தால எழுந்து காம்பளாம் கேக்குறீங்க, பால் எங்கடா, பாலை போடு. அம்மா பால் எவ்வளவுமா விலை கேட்கும் அந்த குழந்தை. அவன் பட்ஜெட் போடும்போது, டே 1/2 லிட்டர் பால் 17,000 ரூபாடா, போடு 35 ரூபா 1 லிட்டர். நம்ம வீட்டுல 1 லிட்டர் பால் வாங்குறோம், ஒரு நாளைக்கு 35-30 கண்டுபிடி. கூட்டல் கணக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு, குடும்ப கணக்கும் சொல்லி கொடுத்த மாதிரி ஆச்சு. போடு. உனக்கு ஃபீஸ், ஆட்டோ சார்ஜ், காய்கறி, உனக்கு பிஸ்கட், வியாதி வந்தா ஆஸ்பத்திரிக்கு போடுறா இல்ல, என்னப்பா 18,000 வருது. இத்தனையும் நடக்குதுடா, நான் சம்பாதிக்கிறது 8,000 தான் கையில வருது, எப்படி அப்பா நடத்துறாருன்னு யோசிச்சுக்கோ. அப்பா இனிமே ஐஸ்கிரீம் எல்லாம் வேண்டாப்பா, குழந்தையே சொல்லும். வரவுக்கு மீறி செலவுங்கிற போது எந்த பையன் சொன்னானோ அவனே சொல்லுவான், அப்பா இதுல எதை குறைக்கிறது, நீயே குறைடா. நான் குறைச்சு பார்த்து தொண்டை கட்டினா தான் மிச்சம், நீ குறை. ஐஸ்கிரீம் வேண்டாம்ப்பா, சினிமாக்கு போக வேண்டாம்ப்பா, பையனே குறைப்பான். அப்ப அந்த பையனுக்கு தெரியும், ஒண்ணு கேட்கிற போது, ஐயோ நம்ம அப்பாக்கு இவ்வளவுதான் சம்பளம், நாம இதை கேட்கிறோமே, அவரால முடியுமா? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லாம
நீங்க வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தா தினம் கொடுத்தவனுக்கு இன்னைக்கு கொடுக்கறதுக்கு என்ன கேடுன்னு நினைக்கும். நாம வளர்க்கறது தப்பு. பெண் குழந்தைக்கா இந்த மாதிரி தான் நீ உடை உடுத்தணும், நான் இதைத்தான் வாங்கி தருவேன், நீ கல்யாணம் ஆகி உன் புருஷன் சம்மதிச்சா என்னத்தை வேணா போட்டுக்கோ, போடாம வேணாலும் போ. இப்ப அப்படி இல்ல, 1.5 வயசு குழந்தைக்கே தொப்புள் தெரியுற மாதிரி இவளே வாங்கி தர்ற சட்டை 1.5 வயசுக்கு. அது அப்புறம் எப்படி 30 வயசுல பையன் சின்ன வயசுல பேப்பரை சுருட்டி வாயில வச்சு 4 வயசுல வச்சா பையன் என்ன ஸ்டைலா சிகரெட் பிடிக்கிறான் பாக்கு. ரசிக்கிறது யாரு? அம்மாக்காரி. அவளை நிக்க வச்சு சுடணும். தப்பு. பிள்ளைகள் கெட்டு போக காரணம் ஆக மொத்தம் இன்னைக்கு ஒரு கூட்டணி எதுல இருக்குன்னா இந்த குழந்தைகளை கெடுக்கிறதுல இருக்கு. இல்ல திரைப்படத்தை பார்த்தா அது நல்ல விஷயம் இல்ல, டிவியில பாட்டு போட்டா நல்ல விஷயம் இல்ல, ஒரு கடைக்கு போனா எளிமையான பொருள்கள் இல்ல, ஆடம்பரமும் எவ்வளவு இருந்தாலும் ஆரோக்கியமற்ற ஒரு சமுதாயம். இன்னும் ஒரு 20 வருஷம் போனா நாய்களை விட பேய்களை விட நம்ம கேவலமாயிடும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாடு கெட்டு போன அளவுக்கு இந்தியாவில் வேற எந்த மாநிலமும் கிடையாது. நான் எல்லா இடத்துக்கும் போறோம். நீங்க கர்நாடகா, ஆந்திரா, கேரளா எல்லாம் போனா இன்னும் அவங்க பாரம்பரிய உடைய அவங்க அடிக்கிறாங்க. நீங்க மலையாள படம் பாருங்க, மம்முட்டியோ மோகனால இன்னைக்கு வேஷ்டி கட்டிக்கிட்டு அவன் கோடீஸ்வரன் வேஷ்டி கட்டிக்கிட்டே படம் முழுக்க நடிப்பான். இந்த கதாநாயகி தலையை ஒரு பின்னல் போட்டுக்கிட்டு அவ முண்டு கட்டிக்கிட்டோ புடவை கட்டிக்கிட்டோ தான் நடப்பா. பட்டு புடவை கூட கிடையாது மலையாள படத்துல. ஓணத்தன்னைக்கு விஷு அன்னைக்கு அந்த நாடு முழுக்க அங்க கிறிஸ்டியனோ யார் இருந்தாலும் சரி எல்லாரும் அந்த நாட்டினுடைய அந்த முண்டுதான் கட்டி கொண்டிருப்பார்கள். ஆண்கள் வேஷ்டி தான். அத்தனை பேர் காலேஜ் பாய்ஸ்ல இருந்து. ஆந்திராவில இன்னமும் அவங்க சாஸ்திரத்தை விடல, கர்நாடகாவில இன்னும் சம்பிரதாயத்தை விடல, இன்னமும் பழக்கப்பட. சந்திரபாபு நாயுடு வந்தா கூட சட்டையை கட்டிட்டு தலைமையில வச்சுட்டு தான் திருப்பதிக்கு வருவார். ஆனா தமிழ்நாட்டுல டாப் டு பாட்டம் உடை இல்ல, உணவில்ல, வாழும் முறை இல்ல. எங்க இருக்கு? முன்னெல்லாம் வாசல்ல போட்டிருக்கிற கோலத்தை பார்த்து இது சைவனா வைஷ்ணவனான்னு கண்டுபிடிச்சிடலாம். வீட்டுல யாராவது செத்து போயிட்டா 1 வருஷம் வாசல்ல கோலம் போட மாட்டோம். அப்ப யாரும் வந்து அங்க கல்யாண பத்திரிகை கொடுக்க மாட்டாங்க. அவங்களே நொந்து போயிருக்காங்க, நாம போய் அவங்கள சந்தோஷப்படுத்த கூடாது தெரியும். இப்போ கோலம் கிடையாது, செம்முனும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. முன்ன புடவைகள் எல்லாமே 18 முழ புடவை அவங்க ஜாதி கட்டுன்னு ஒண்ணு வச்சிருந்தோம். இப்ப இல்லையே. ஐயர் வீட்டு பொம்பளையும் கட்ட மாட்டேங்கிறா. ஐயங்காரிங்கான, முதலியாரிங்கான, செட்டியாரிங்கான எல்லாம் தேசிய உடை எது நைட்டி. முன்னெல்லாம் 18 முழ புடவை கட்டி இருந்தா பாட்டி, ஒரு 6 கஜத்துல ஒரு நூல் புடவை கட்டி இருந்தா அம்மா, அதே 6 கஜத்துல ஒரு நைலக்ஸ் கட்டி இருந்தா அக்கா, பாவாடை தாவணி போட்டிருந்தா தங்க, கவுன் போட்டிருந்தா பேத்தி. கேட்கவே வேண்டாம், தெரிஞ்சுக்கலாம். இப்ப வீட்டு சோஃபா கவர்ல இருந்து பாட்டியில இருந்து கொள்ளு பேத்தி வரைக்கும் எல்லாம் நைட்டி. வெளிநாடுகள்ல கூட இந்த நைட்டி என்பது இரவு நேரத்துல மட்டும்தான் போடுவாங்க. நீங்க லண்டனுக்கோ பாரிஸ்க்கோ அவங்க அரைகுறையா உடுத்தினால், பார்ட்டிக்கு போனா இந்த உடை போடலன்னா உள்ள விட மாட்டான். ராத்திரி டின்னருக்கு போனா இந்த உடையோட தான் ஆணு வரணும் பெண்ணு வரணும். அப்படி இல்லைன்னா வெளியே துரத்திடுவான் அவன் கோடீஸ்வரனா இருந்தா கூட. அந்த பாரம்பரியத்தை இன்னமும் கட்டி காப்பாத்துகிறாரு. நாம இல்லையே. மாடு மேய்க்கிறதுல இருந்து மகாராஜாவா இருக்கிற வரைக்கும் ஆணும் சரி பெண்ணும் சரி ஒண்ணும் கிடையாது. இந்த செல்போனை இவ்வளவு உபயோகிக்கிறது தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயும் கிடையாது. நீங்க பஸ்ல பாருங்க, ஒருவே இருக்காது. அது சாதாரண கிராமத்து அம்மாவா இருப்பா. ஏறி உட்கார்ந்ததுல இருந்து ஆத்தூர் வர்ற வரைக்கும் வாழைப்பாடு தாண்டிட்ட என்ன சமைச்ச, இது ரொம்ப முக்கியமா. அதுவும் பக்கத்துல யாராவது இருந்தா அவங்க பார்க்கணுமா, அதை டக்கு டக்கு டக்குன்னு அழுத்திக்கிட்டு 24 மணி நேரம் காதலியே இருக்கும். ரொம்ப மோசமான ஒரு சூழ்நிலை. அதத்தான் அன்னைக்கே மாண்டவியர் சொன்னார், குழந்தையை திருத்த வேண்டியது பெற்றவர் கடமை. அந்த குழந்தை 5 வயசு வரைக்கும் தப்பு பண்ணா அப்பா அம்மாவை ஜெயில போடு. இன்னைக்கு அதேதான். 12 வயசு வரைக்கும் குழந்தைகள் தப்பு செய்தால் அவர்களை சிறையில போடாதே, அவர்களுக்கு சீர்திருத்த பள்ளிகளை கொடுத்து திருத்து. இதுக்கு ஆரம்பிச்சது மாண்டவியர். மாண்டேஸ்வரி பள்ளி மாதிரி சீர்திருத்த பள்ளிக்கு மாண்டவியர் சீர்திருத்த பள்ளின்னு வைக்கணும். ஆனா அது உண்மையான சீர்திருத்தம். இப்ப இருக்கிற சீர்திருத்த பள்ளிக்கு ஏதோ ஒரு 10 ரூபா திருடினாங்கிறதுக்காக அந்த பையனை உள்ள அனுப்புவான். அந்த சின்ன திருடின பையன் அந்த சீர்திருத்த பள்ளிக்கு போயிட்டு வெளியே வரும்போது பக்கா கிரிமினலா வருவான். அந்த சூழ்நிலை அங்க இருக்கிறவர்கள் யாரு திருத்தவே நினைக்கல. அவன் திருத்திட்டா நம்ம பழப்பு போயிடும். திருடனெல்லாம் போயிட்டா போலீஸ்காருக்கு வருமானமே இல்ல. கிரிமினல் எல்லாம் ஓய்ந்து போயிட்டா கோர்ட்ல இருக்கவனுக்கு வேலையே இல்லை. அதனால கிரிமினல்கள் பெருகட்டும், திருட்டு பெருகட்டும், நாமளே வளர்த்து விடுறோம். அந்த காலத்து பாரதத்திலே இருந்த பண்பாடு அது இப்பவும் இருக்கு. ஆனா அப்படி இருக்கா, அதான் கேள்வி. மாண்டவியர் சொன்னார், அதனால யமதர்மனே யாருக்கு எதற்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதை கூட நீ திட்டமிடாமல் இருந்த காரணத்தினாலே உனக்கு அந்த அறிவு இல்ல. செய்யாத தப்புக்கு ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்தா அவன் மனசு என்ன வேதனைப்படுங்கிறத நீ அனுபவிச்சு பார்க்கணும். அதைத்தான் பிரமாதமா இன்னைக்கு கோர்ட்ல போட்டுறோம். 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனா ஒரு நிரபராதி தண்டிக்க கூடாது. இது வாயோட சரி, சினிமா வசனத்தோட சரி.
1000 குற்றவாளிகள் விடுதலை ஆகிறான், ஒரு நிரபராதியும் தண்டிக்கப்படுறான், அவ்வளவுதான். இப்ப அதான் சொல்றார், அடி எப்படி வலிக்கும்னா அடி வாங்கினவனுக்கு தான் தெரியும். அது மாதிரி யமதர்மனே, எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்துட்ட, நான் செய்யாத தப்புக்கு திருடன்கிற பேரோட நட்ட நண்டு தெரியல என்ன கழுவுல ஏத்த வச்ச, நீ அதை அனுபவிச்சாத்தா உனக்கு அந்த வேதனை தெரியும், போய் பூலோகத்துல போற. அந்த யமதர்மன் தான் விதுரரா வந்து பிறந்தார். அவர் எப்படி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு வேதனைப்பட்டார் என்பது துகிலுறுகிற அன்றைக்கு தெரியும். துகிலுறுகிற அன்றைக்கு அவர் என்ன பாடுபட்டார்னு தெரியும். ஆனால் மற்றவர்களாலே ஒதுக்கப்பட்டாலும் பகவானாலே ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே பாத்திரம் விதுரர் மட்டும்தான். காரணமே இல்லாமல் ஆண்டவன் கிட்ட எதையுமே கேட்காதவர் விதுரர், அவர்கிட்ட எதையுமே எதிர்பார்க்காதவன் கிருஷ்ணன். அதான் உண்மையான பக்தி. அர்ஜுனன் கேட்டவன், அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன் எதிர்பார்த்தான். அது பக்தியே அல்ல, ஒரு சந்தர்ப்பவாத கூட்டணி, அவ்வளவுதான். ஆனால் விதுரரிடத்திலே கிருஷ்ணன் வைத்திருந்த அன்பு என்பது அப்பழுக்கற்றது. அவனால மதிக்கப்பட்ட ஒரே ஒரு ஆள் பாரதத்துல ஒருத்தன் தான், அவனை பார்ப்போம் 17வது நாள். இங்க அதே மாதிரி அந்த விதுரர் வந்து பிறக்கிறார். இங்க 2 பேர், திருதராஷ்டிரன் பாண்டுவும் கல்யாணம் பண்ணணும். ஒரு ஆணுக்கு எவ்வளவு குறை இருந்தாலும் கல்யாணம் ஆயிடும். ஆன பிறகு அந்த பொண்ணு கோவிச்சுட்டு போறது அது வேற விஷயம். இந்த காலத்துல, அந்த காலத்துல இல்ல. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். அப்போ ஆனா ஒரு பொண்ணுக்கு குறையே இல்லாட்டா கூட கல்யாணம் ஆகிறது கஷ்டம். அன்னைக்கும் சரி, இன்னைக்கும் சரி, அதுதான் அன்னைக்கும். அங்கே திருதராஷ்டிரனுக்கு கண்ணு 2 பிறவி குருடர், பாண்டுவுக்கு பிறப்பிலே இருந்து வியாதி. ஆனா 2 பேருக்கு பெண் கொடுக்க தயாரா இருந்தார். அப்போ திருதராஷ்டிரனுக்கு பெண் தேடி போகிறார்கள் காந்தார நாட்டுக்கு. பீஷ்மர் தான் அதுவும் குல முதல்வர், எல்லாம் பண்ணி வச்சவர் அவர் தான். எல்லாம் சொல்லுவாங்க, எல்லாரும் சட்சட்னு செத்து போயிட்டாங்க, இந்த பீஷ்மர் மட்டும் சாகவே இல்லை, அம்பு பட்டு அந்த அம்பு படுக்கையில கிடந்தாரு உத்தராயணம் வர்ற வரைக்கும். ஏன்னா அவர் செஞ்ச பாவம், அவர் நல்லதுன்னு நினைச்சு இந்த குலத்துக்கு என்னெல்லாம் செய்தாரோ அதனால எத்தனை பேர் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா. இப்ப திருதராஷ்டிரனுக்கு பொன் தேடி போறாரு. பெண் தேடி போகிற போது காந்தார நாட்டு மன்னன் கிட்ட திருதராஷ்டிரன் 1000 யானை பலம் படைத்தவன், ரொம்ப அழகானவன். திருதராஷ்டிரன் கண்ணுதான் எதிர நல்ல அழகானவன், 1000 யானை பலம் படைத்தவன், மிகப்பெரிய வீரன். அந்த காலத்துல அதுதான் முக்கியம். அது மட்டும் இல்ல, சந்திர வம்சத்திலே மன்னனாக போகிறவன். பெண் கொடுக்க வலிக்குதா? கண்ணு இல்லாட்டா என்ன, காசு இருக்குல்ல, இன்னைக்கு நடக்குது இல்லையா? காசு இல்லாத கண்ணு இருந்து என்ன பிரயோஜனம்? கண்ணு இல்லாம காசு இருந்தாலும் பரவாயில்ல. இப்ப அதே மாதிரி சொன்ன உடனே காந்தாரம் ஒத்துக்கொண்டான். ஆனா அப்ப அவனுக்கு திருதராஷ்டிரன் பிறவி குருடன்னு தெரியாது. தெரியாதான்னு இப்ப ஒரு கேள்வி வரும். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுல நடக்கிறது கூட நமக்கு தெரியாம இருக்கணும். எங்கேயோ இருக்கிறவனுக்கு தெரியும். என்னையா எங்களுக்கு தெரியுது உனக்கு தெரியலையா? இப்ப தாமரை பூல தேன் இருக்கு, அந்த தாமரை பூலையே உட்கார்ந்து இருக்கு தவளை. ஆனா அந்த தவளைக்கு அந்த தேனை குடிக்க தெரியல, இருக்கிறதே தெரியல. எங்க இருந்தோ வர்ற வண்டு அந்த தேனை குடிக்கிறது. அது மாதிரி பக்கத்திலேயே இருந்தா கூட பல விஷயங்கள் தெரியாது. சில பேர் எங்கேயோ இருந்தா கூட அத்தனையும் தெரிஞ்சு வச்சிருப்பான். எங்க பக்கத்து வீட்டுல ஒரு அம்மா இருக்கா, திருக்க வேலை கூட போறதில்லை. யார் வீட்டுல எத்தனை கடுகு போட்டு தாளிக்கிறாங்கன்னு அவளை கேளுங்க, கரெக்டா சொல்லுவான். எனக்கு ஆச்சரியம், வீட்டுல இருந்துட்டே எப்படி இந்த வம்பு கண்டுபிடிக்கிறா? அதுவே ஒரு கலை, அதுவே ஒரு கலை. அது மற்றவர்களுக்கு கொலை. இங்க என்னாச்சு? அதே மாதிரி திருதராஷ்டிரன் பிறவி குருடன் என்ற செய்தி என்ன, அப்பொழுது ஒரு வீடு விட்டு ஒரு நாடு விட்டு போவது என்று எந்த போக்குவரத்து வசதியும் கிடையாது. தபால் கிடையாது, போன் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போக்குவரத்து வசதியும் கிடையாது. அவரவர் நாடு, அவரவர் கிராமம், அதோடு சரி. இப்ப அதனால தெரியல. ஆனால் வந்து பேசுகிறார்கள், திருதராஷ்டிரனுக்கு பெண் கொடு காந்தாரி, பேச்சுவார்த்தை நடக்குது, அவ்வளவுதான். ஆனா இதை கேட்டுக்கொண்டிருந்த காந்தாரி அந்த வினாடியே அந்த திருதராஷ்டிரனை பற்றி பார்க்காமையே தன் மனசுல கணவனா வரிச்சிட்டான். அதுக்கு பிறகுதான் விசாரிச்சு பார்க்கிறான், திருதராஷ்டிரனுக்கு பிறவி குருடன். அப்ப பொண்ணு கொடுக்க முடியாது. அப்ப உடனே காந்தாரி சொன்னா, அவன் குருடனோ செவிடனோ, என் மனசுல அவனை கணவனா நான் தீர்மானிச்சுட்டேன். நினைச்சாலும் அதுதான், வாழ்ந்தா மட்டும் இல்ல. அதனால நான் அவனைத்தான் மணந்து கொள்வேன். இப்ப நாம ஒண்ணு கேட்கணும், இப்படி ஒரு பொண்ணு நினைப்பாளா? இன்னைக்கு நான் சொல்றேன், பொண்ணு பார்க்க வர்றாங்க, திருநெல்வேலியில இருந்து வர்றாங்க. அந்த பொண்ணோட அத்தை, சித்தி, மற்ற பரிவாரம் தான் சொல்லும், இடி திருநெல்வேலி மாப்பிள்ள வந்திருக்காருடி, இந்த கல்யாணம் நிச்சயம் ஆயிடும், ஆனா நீ திருநெல்வேலிக்கு போயிடுவே, அங்கிருந்து வரும்போது எனக்கு அல்வா வாங்கிட்டோம். இன்னும் அடிங்கிறதுக்கே புருஷனை காணோம், அதுக்குள்ள அல்வாவுக்கு இப்பவே கியூல திருநெல்வேலி அல்வா வாங்கிடுவான். நீ காந்திபதி கோயிலுக்கு போறபோது எனக்கு சேர்த்து இன்னும் ஒண்ணும் நடக்கல. என்ன, அந்த பையன் வந்து பார்க்க கூட இல்லை, ஜாதகம் பார்த்தாச்சு, அவன் வந்து பார்த்த உடனே நிச்சயம் ஆயிடுது. இப்படி சொல்லி சொல்லி அந்த பொண்ணு என்ன நினைப்பா, அவன் வர்றதுக்குள்ளே தன் மனசுக்குள்ள திருநெல்வேலியிலேயே போய் அவனோட குடும்பமே நடத்தி குழந்தைய பெற்றுவான். கற்பனையில வந்து பார்ப்பான். அதுக்கப்புறம் ஏதோ வரதட்சணை படியில ஊருக்கு போய் லெட்டர் போடுறேமா நின்று போயிடும். அதுக்கப்புறம் தஞ்சாவூர்ல இருந்து ஒரு மாப்பிள்ள வருவான்,
நிச்சயமா இந்த இடம் உனக்கு தான், நீ தஞ்சாவூர் நாட்டு பொண்ணாதான் போற, இதுக்காகத்தான் அந்த இடம் தப்பி போச்சு, அதனால நீ தஞ்சாவூருக்கு போனா பிரகதீஸ்வரர் கோயிலுக்கு நான் வந்து உங்க வீட்டுலதான் தங்குவேன். இவளே என்ன வீட்டை விட்டு தாண்டல, டிக்கெட்டை ரிசர்வ் பண்ணியாச்சு. அதனாலதான் சில ஜாதியில பாருங்க மாப்பிள்ளையும் பொண்ணையும் பார்க்க விட மாட்டாங்க, பெரியவங்க பார்த்து ஒத்து வரமான்னு தெரிஞ்சு அதுக்கு அப்புறம் தான் அந்த கல்யாணமே நடக்கும். எங்க பிராமண ஜாதி மாதிரி ஒரு மோசம் எங்கேயுமே கிடையாது. அதோட கொடுமை என்ன தெரியுமா, தெருவில் அந்த இட்டேரியில உட்கார்ந்துட்டு போற வர்ற பொண்ண சைட் அடிச்சா அவருக்கு பேர் ரவுடி, அவனையே கூப்பிட்டு நடு வீட்டுல உட்கார வச்சு பஜ்ஜியும் சொஜ்ஜியும் கொடுத்து பொண்ணை பாத்துக்கிட்டான்னா அவனுக்கு பேர் மாப்பிள்ள. ரெண்டு பேர் பண்றது ஒரே காரியம் தான், கட்டிக்கிறதா இருந்து பார்த்தா பரவாயில்ல, நடு கூடத்துல உட்கார வச்சிட வேண்டியது. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு அப்படியே மாட்டை பல்ல பிடிச்சு பார்க்க மாதிரி பார்த்துட்டு சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க, நாங்க இன்னும் 2 இடத்துல பொண்ணு பார்க்கணும். எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க, நான் இன்னும் 2 இடத்துக்கு போனோம் பொண்ணு பார்க்க. நீ கல்யாணம் பண்ணிக்கிறதா இருந்தா உங்க அப்பாவோ அண்ணாவோ அக்காவோ போய் பார்த்து, அல்லது அந்த பொண்ணுக்கே தெரியாம பையனுக்கே தெரியாம ஏதோ ஒரு கோவில்லையோ இது மாதிரி பாரதம் கேட்க வந்த இடத்துலயோ எங்கேயாவது பார்க்க வச்சு பிடிச்சிருந்தா பண்ணணும். நேருக்கு நேர் உட்கார வச்சு அவன் காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ண சொல்லி, எதுக்கு பண்ண சொல்லி அவனுக்கு காப்பியை குடுடின்னு சொல்லி அவனுக்கு ட்ரீட்டை கொடுத்து எல்லாத்தையும் தின்னுட்டு பயந்து தின்னுட்டு போய் தொலைக்கிட்டான். எத்தனையோ பேருக்கு சோறு போடுறோம், நாய் கூட தான் போடுறோம், அது மாதிரி போட்டு போறோம். ஆனா அதுக்கு பயம், ஐயோ எண்ணெய் ஊத்தி செய்யப்படாது, நெய்யை ஊத்தி செய். இந்த கன்றாவி எல்லாம் பார்த்தா நான் எவங்காலையும் விழ மாட்டேன். அதனால வாஸ்தவம் அந்த பெண்ணோட மனசுல நாமவே சில எதிர்பார்ப்புகளை உண்டாக்க கூடாது. ஆண் மனசுலையும் சில ஆண்மகனும் பார்த்த உடனே அந்த பொண்ணை பிடிச்சிருக்கும், சரி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் மனைவியாவே நினைச்சு ராத்திரி எல்லாம் கனவு கண்டுகிட்டு இருப்பான். நான் நேற்றுக்கே சொன்னேன், கனவு என்பது தூக்கத்துல வர்றது இல்ல, தூக்கமே வராம எது பண்ணுதோ அதுதான் கனவு. அவன் தூங்காம உட்கார்ந்துருப்பான். ஆனா அதுக்கப்புறம் இல்ல இந்த மாப்பிள்ளை இல்ல நாங்க வேற இடத்துல பார்த்திருக்கோம், அதில் நிச்சயம் அவனுக்கும் ஏக்கம் தான். இப்பவே அப்படி நடக்கிற போது அந்த காலத்துல இப்படி 10 பேர் பார்க்கறது 15 பேர் வேண்டாங்கிறதெல்லாம் கிடையாது. காந்தாரி மனசுல திருதராஷ்டிரம் தான் கணவன் உறுதி பண்ணிட்டான், இப்ப மாட்டேன், வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். இந்த கல்யாணத்துல உறுதி என்பது அந்த பொண்ணுக்கு பையனுக்கு இருக்கணுமே தவிர, இந்த பாரு நீ என்ன கட்டி கத்தினாலும் சரி இவனைத்தான் கட்டிக்கணும் அப்பாவோட உறுதி இருந்து பிரயோஜனம் இல்லை. அந்த பொண்ணுக்கு இருக்கணும், கஷ்டமோ நஷ்டமோ கடைசி வரைக்கும் இவனோட வாழ்வேன், கஷ்டமோ நஷ்டமோ இந்த பொண்ணோட தான் வாழ்வேன். அந்த 2 பேருக்கு மனதில் உறுதி வேண்டும், வாக்கிலே இணைவு வேண்டும், நினைவு நல்லது வேண்டும். அப்ப நெருங்கின பொருள் கைப்படும், மற்றவங்களுக்காக வரக்கூடாது. சரி வேற வழி இல்லை. ஆனா அப்பா சொன்னா, அம்மா அவனுக்கோ கண்ணு தெரியாது, பிறந்ததுல இருந்து தெரியாது, அவனுக்கு பச்சையும் தெரியாது, நீளமும் தெரியாது, யானையும் தெரியாது, பூனையும் தெரியாது. உன்னை கல்யாணம் பண்ணிக்கொண்டு நீங்க 2 பேரும் எதை பேசுறீங்க? கல்யாணம் பண்ணிக்கொண்டு 2 பேரும் பேசுற போது பார்த்ததை பத்தி பேசுவோம். நான் இன்னைக்கு திரௌபதி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன் பாருங்க, அம்மனுக்கு ஒரு பச்சை புடவை கட்டியிருந்தேன், எவ்வளவு நல்லா இருந்ததுன்னா அவனுக்கு என்ன தெரியும் பச்சைன்னு. ஒரு பிறவி குருட அவன் குழந்தை செத்து போச்சு, எல்லாரும் வந்து பார்த்தாங்க. அப்போ ஒரு அம்மாவை கூப்பிட்டான், குழந்தை எப்படிங்க செத்து போச்சோம், பால் குடிக்கும் போது தொண்டையில விக்கிக்கிட்டு செத்து போச்சோம். அவன் பாலையும் பார்த்ததில்ல, பால் எப்படிங்க இருக்கும், வெள்ளையா இருக்கும்னா, வெள்ளையும் அவனுக்கு தெரியாது, வெள்ளை எப்படிங்க இருக்கும், கொக்கு மாதிரி இருக்கும்னா, கொக்கு எப்படி இருக்கும்னா அவன் இப்படி காட்டினா, குருடா தடவை பார்த்தான், ஆமா இது தொண்டையில சிக்கிக்கிட்டா செத்துத்தான் போவோம். இதுவா பாரு, அவன் நிறத்துக்கு உதாரணம் சொன்னா கொக்கு மாதிரி இருக்கும், நான் கொக்கு எப்படி இருக்குன்னா இப்படி காமிச்சா, அவன் தடவி பார்த்துட்டு இது தொண்டையில சிக்கினா குழந்தை செத்து போகும், அவ்வளவுதான். அது மாதிரி புரியாது, புரிந்து கொள்ள முடியாது. அதனால இவன் என்ன பண்றான், நீ எதை பேசினாலும் பிரச்சனை வரும், ஒரு தாழ்வு மனப்பான்மை வரும். தனக்கு தெரியாது மனைவிக்கு தெரிந்து தான் பார்க்க முடியாது அவ பாக்குறான்னா பல சந்தேகங்கள் வரும். அம்மா வாழ்க்கை நாரி போயிட வேண்டாம். அதனாலதானே இன்னைக்கும் 2 பேரும் படிச்சு பொண்ணு 40,000 சம்பாதிக்கிறான்னு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் சாப்ட்வேர்ல நைட் டியூட்டி போயிட்டு வந்து கொட்டாய் விட்டாலும் அவனுக்கு சந்தேகம் வருது. முன்னெல்லாம் 6 வருஷம் 7 வருஷம் 10 வருஷம் 12 வயசுல கல்யாணம் ஆகி 90 வயசு வரைக்கும் வாழ்ந்த பாட்டிகள் உண்டு நம்ம அம்மாக்கள் எல்லாம். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு 5-6, இப்ப டைவர்ஸ் கேஸ் தான் அதிகம். தயாரா தான் கல்யாணத்துக்கு கழுத்த நீட்டுறாங்க. கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு பணக்கார வீட்டுல கல்யாணத்துக்கு போயிருந்தேன், அந்த பொண்ணோட அம்மா இப்படி பக்கத்துல உட்கார்ந்து இருந்தா, இன்னொரு அம்மா கேக்கு, ஏக்கா அமெரிக்கால இருக்கிற மாப்பிள்ளை கொடுக்குறீங்களா, முன்ன பின்ன தெரியாத இடமாச்ச, ஏதாவது பிரச்சனை வந்தா என்னக்கா பண்ணுவேன் அவ கேக்குறா. இவள பொண்ணோட அம்மா அதுக்கு சொல்றா, பிரச்சனை வந்தா கட்டி விட்டா போறது, இன்னும் தாலியே கட்டல, அங்க மாப்பிள்ளை அப்பதான் தாலியை கையில எடுக்கிறான். பொண்ணோட அம்மா இங்க சொல்றா, அப்படி சரியில்லைன்னா கட்டி விட்டா போறது, இதுக்கு எது கல்யாணம் பண்ணும்? இந்த அவசகுணமான வார்த்தை பெத்தவ வாயில ரெடியா இருக்கு எல்லாத்துக்கும் தைரியத்துல, அது கூட அதுக்கு பேர் கல்யாணமே இல்லை, கோஆபரேட்டிவ் ஸ்டோர் கூட இல்லை. அது அர்த்தங்கட்ட மிருகத்தை விட கேவலமான ஒரு வாழ்க்கை. உனக்கு பிடிக்கலையா பண்ணிக்காத, அதோட நிறுத்திக்கணும். இங்க அதே மாதிரி உன் புருஷனுக்கு பார்க்க முடியாத போது நீ பார்த்ததை சொன்னா அவன் மனசு வேதனைப்படுமே, என்னமா பண்ணுவேன்?
யாரும் செய்யாத, அதுக்கு முன்னாடியும் செய்யாத, பின்னாடியும் செய்யாத ஒரு காரியத்தை செய். அப்பா, இந்த கருப்பு துணியால என் கண்ணை கட்டிக்குவேன், என் கணவன் பார்க்காத இந்த உலகத்தை நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப பிரச்சனையே வராது. கண்ணு நல்லா இருக்கிற போது கண்ணு தெரியாத மாதிரி நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஒரு 5 நிமிஷம் கண்ணை முடிக்கணும்னா கூட இப்படி இப்படி இப்படிங்கிறோம், ஓர கண்ணையும் 1.5 கண்ணையும் பாக்குறோம். அப்புறம் வாழ்நாள் முழுக்க அந்த அதுவும் எப்படி கட்டின புருஷனையும் அவ கண்ணுல பாக்கல, குழந்தைய பார்க்கணும்னு ஆசைப்படாத தாய் இல்ல. அத்தனை கஷ்டப்பட்டு யமவாசல தட்டிட்டு பிரசவ வேதனை முடிஞ்சு குழந்தை பிறந்தோட என்ன குழந்தைம்பா, வலியெல்லாம் மறந்து, கையெல்லாம் சரியா இருக்கா, காலெல்லாம் சரியா இருக்காம்பா. இவளுக்கு 1 2 இல்ல 101 குழந்தை. ஒரு குழந்தைய கூட அவ கண்ணால பாக்கல, அத கூட பாக்கல. அந்த அத்தனை பிள்ளைகளும் செத்தான் குருஷேத்திரத்துல. செத்து போன பணத்தை கூட காந்தாரி கண்ணை திறந்து பாக்கலன்னா எந்த உறுதி அவளுக்கு இருக்கணும்? எந்த நேரத்திலயும் அவன் மாறல. அதனால கண்ணை கட்டிக்கொண்டு கற்பிலேயே சிறந்தவள் காந்தாரிக்கு இணை உலகத்துல யாருமே கிடையாது. அவகிட்ட இருந்த ஒரே ஒரு குணம் பொறாமை. அதை கூட நம்ம மன்னிக்க வேண்டி வருது. ஏன்னா அவள் வாழ்ந்த வாழ்க்கையிலே அவளுக்கு அப்படி ஒரு பயம் இருக்கு. இப்ப அந்த காந்தாரிக்கு திருதராஷ்டிரருக்கு திருமணம் நடந்தது. ஒரு பிரச்சனை என்னன்னா, காந்தாரி கூடவே காந்தார நாட்டு இளவரசனான சகுனி கூட வந்தான். எப்பவுமே பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு யாரையும் நிரந்தரமா கூட்டிட்டு போகக்கூடாது, கூட்டிட்டு போகக்கூடாது. ஏன்னா இப்ப நம்ம அம்மாவோ, இப்ப எங்க அம்மாவோ எங்க அக்காவோ என் மாமியார் வீட்டுக்கு வரான்னு வச்சுக்கோங்க. வந்தா நான் பாத்திரம் விளக்குவேன், எங்க அம்மாவுக்கு பொறுக்காது. ஏண்டி நீயே விளக்குறவன் நாத்தனாரை தேய்க்க சொல்லேன்பா. நாம 4 துணியை தோத்தோம்னா உங்க மாமியார் சும்மா தான் உட்காந்துருக்கு அவளை பண்ண. ஏன்னா நம்மை பெற்றவர்கள் நம்ம பிறந்த வீட்டுக்காரர்களுக்கு நம்மளை பத்தி தான் அக்கறை இருக்கும், அது தப்பு இல்ல. அதனால அது பிரச்சனைக்கு இடம் கொடுக்கும். பிறந்த வீட்டுக்காரர்களே நிரந்தரமாக மச்சானோ அக்கானோ தம்பினோ கொண்டு வந்து வைத்துக் கொள்வது தப்பு. அது பாரதம் கற்றுக் கொடுக்கிறது. சகுனி செஞ்சு அவனை தப்புன்னே சொல்ல முடியாது. அவனுடைய எண்ணம் முழுக்க நம்முடைய சகோதரியின் கணவனுக்கோ கண்ணு தெரியாது, இவளுக்கோ 101 பிறந்தாச்சு, ஏமாத்திட்டா என்ன பண்றதுன்னு இவன் ஒவ்வொன்றையும் உஷாரா இருந்து மற்றவங்களை தட்டி தங்க குடும்பத்தை காப்பாற்றணும்னு செஞ்சான். அந்த வகையில் அவன் நியாயம். ஆனா அது அடுத்தவர்களுக்கு அநியாயம். ஆனா முழுக்க முழுக்க கெட்டவனும் இல்ல, முழுக்க முழுக்க நல்லவனும் இல்ல. நீங்க குடிகாரங்கிட்ட போய் கேளுங்க, ஏன் குடிக்கிறேன்னு கேளுங்க. ஒவ்வொரு குடிகாரனும் ஒரு கதை சொல்லுவான். ஒவ்வொரு குடிகாரனும் கதை சொல்லுவான். பொண்டாட்டி சரியில்லை குடிக்கிறார், கடன் ஜாஸ்தியா போச்சு குடிக்கிறார், எங்க அப்பா அம்மா என்ன படிக்க வைக்கல குடிக்கிறார், ஆபீஸ்ல எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல குடிக்கிறார். ஆனா அதே பிரச்சனை பொண்ணுக்கு வந்து அவ குடிப்பாளா, என் புருஷன் தெரியலன்னு எந்த பொண்ணாவது போய் குடிக்க பார்த்திருக்கீங்களா? பிரச்சனைகள் வரும்போதுதான் பொண்ணு உறுதியா இருப்பா. இருக்கணும். இங்க அதே மாதிரி காந்தாரி கடைசி வரைக்கும் உறுதியா இருந்தா. சகுனி நினைச்சான் தன் சகோதரியை காப்பாற்ற நினைச்சான், கூடவே இருந்தான். இப்ப பாண்டுவுக்கு கல்யாணம் நடக்கணும். இதுல பாண்டு இளைஞராக இருக்கிற என்ன பண்ணாங்க, கண்ணு தெரியாதவன் ஆட்சியில உட்காரக்கூடாது. ஏன்னா மக்களை கண்போல் காப்பவன் தான் மன்னன். இவனுக்கே கண் தெரியாத போது இவன் மக்களை காப்பாற்ற முடியாத அவங்க கஷ்டம் தெரியாது. சாஸ்திரப்படி திருதராஷ்டிரனுக்கு பட்டம் கட்டாம பாண்டுவுக்கு பட்டம் கட்டினான். தம்பி ஆட்சிக்கு வந்தான், அண்ணனுக்கு இல்ல. அப்ப பாண்டு நான் அன்னைக்கே சொன்னேன், பதவி பிரமாணம் என்று சொல்லும் போது என்னால் என் பரிஜனத்தால் விலங்குகளால் அயல் நாட்டாரால் எந்த கேடும் வராமல் என் மக்களை காப்பாற்றுவேன். அதுக்காக விலங்குகளாலே துன்பம் வராம இருக்கணும்னா இவங்க அடிக்கடி வேட்டைக்கு போவாங்க, துஷ்ட மிருகங்களை அழிப்பதற்கு. அப்ப காடுகள் எல்லாம் அதிகம். அதனால பாண்டுவம் வேட்டைக்கு போறோம். வேட்டைக்கு போகிற போது கிந்தமன் என்ற ஒரு முனிவர் மான் வடிவம் எடுத்துக்கொண்டு தன் காதலியோடு கொஞ்சி பேசி விளையாடுறார். நான் நாகரிகமா சொல்றேன். பாண்டு பாக்குறான், அவன் பெண்மானை ஆண்மான் துரத்துகிறது ஆசைக்காக. ஆனா பாண்டு நினைச்சா இந்த பெண்மானுக்கு துன்பம் தருவதற்காக இந்த ஆண்மான் துரத்துகிறது. அந்த பெண்மான் பயந்து போகுது ஓடி. இவன் என்ன நினைச்சா, இந்த ஆண்மானால இந்த பெண்மானுக்கு ஏதோ துன்பம் இருக்கிறது, பெண்மானை காப்பாத்துறோம்னு நினைச்சிட்டு இவன் அம்பு போட்டான். அந்த ஆண்மான் அடிபட்டு விழுந்த உடனே கிந்தமன் வடிவம் வந்தது. அட பாவி, நான் என்னுடைய மனைவியோடு இன்பம் துய்ப்பதற்காக போய்கொண்டிருந்த போது என்னை கொன்னுட்டியேடா. அதனால நான் சாகிறத பத்தி கவலைப்படல, என் ஆசை நிறைவேறாம நான் சாகிறேன். அதே மாதிரி நீயும் அன்போடு காதலோடு ஒரு பெண்ணை நெருங்குகிற போது நீ செத்து போவ. இப்பவும் அதேதான். 2 ஜீவன்கள் இணைகிற போது அதை தடுக்க கூடாது. குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். கல்லெடுத்து அடிக்கிறது துரத்துறதெல்லாம் தப்பு. யாராவது 2 பேரை நம்ம பிரிச்சோம்னா நம்ம வாழ்க்கையிலையும் பிரிய வேண்டிய நிலை வரும். யாராவது சாப்பிடும் போது தட்டி பறிச்சா கடைசி காலத்துல ஒரு வாய் சோறு முழுக முடியாம தொண்டையில கேன்சர் வரும். முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும், பிறர்க்கின்னா முற்பகல் செய்யும் தமக்கின்னா பிற்பகல் தானே வரும். நீ தேடி போய் அடுத்தவனுக்கு துன்பம் செய்யணும். ஆனா நீ செஞ்ச அந்த துன்பம் இருக்கே, நீ செஞ்சதுனால எனக்கு வழி தெரியும். நான் சேலத்துல இருந்து ஆத்தூருக்கு வந்து ஒருத்தனை அடிச்சுட்டு போறேன். அப்ப என் கூடவே தானே புத்தி வந்தது.
அந்த துன்பம் என்ன பண்ண, திருப்பி போறபோது வழிகாட்ட வேண்டாம், நான் தானே கூட்டிட்டு வந்தேன், அதே வழியா மத்தியானமே வந்து என்ன அடிக்கும். அதனால செய்யாதே. இங்க பாண்டுக்கு சாபம் கொடுத்தாச்சு, அது அவனுக்கு தெரியும். இப்ப அவன் எந்த பெண்ணையும் நெருங்க முடியாது, இல்லறமே ஈடுபட முடியாது. ஆனா இது யாருக்கும் சொல்லல, யாருக்கும் தெரியல. இன்றைக்கும் சமுதாயத்திலே எத்தனையோ திருமணங்களிலே இல்லறத்துக்கு லாயக்கில்லாத ஆண்மகனை அதை மறைச்சு வச்சு கல்யாணம் நடக்கிறது எத்தனையோ இடங்கள்ல இன்னைக்கு நடக்கிறது. திருமணத்துக்கு பிறகு தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை. எல்லா பொண்ணும் டைவர்ஸ் பண்ண முடியாது. ஏழை பொண்ணா இருந்து வாழ வழி இல்லைன்னா ஏதோ சோத்துக்கு துணிக்காது இருக்கு எத்தனையோ. அப்போ பாண்டி இதை சொல்லவே இல்லை. அதனால என்ன ஆச்சு, ஆனா பொண்ணு பாக்குறாங்க. அதுதான் வேடிக்கை. தகுதி இல்லாத, இல்லறத்துக்கு தகுதி இல்லாத இவனுக்கு பெண் பார்க்கிறார்கள், யாருக்கு தெரியாதப்போ. அப்போ குந்திபோஜராஜன் பீமன் என்பவனுடைய மகள், அவளை இந்த குந்திபோஜனுக்கு தத்து கொடுத்திருந்தார்கள். அவளுக்கு பேர் பிருதை. குந்திபோஜராஜனாலே வளர்க்கப்பட்டதுனாலே இவனுக்கு குந்தின்னு பேர். அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லை. ஒரு குறையுள்ள பையனுக்கு ஒரு குறையுள்ள பொண்ணை பண்ணி வச்சாலும் ஒத்துக்கலாம், பரவாயில்ல. அந்த பொண்ணுக்கு வாழ்வு கொடுத்த மாதிரி அவ இவனுக்கு கை கொடுத்த மாதிரி. குறையே இல்லாம புந்தியால் அரும் கலைமகள், பொற்பினால் பூந்திரு, புனை கற்பினால் அந்திவாள் அருந்ததி. அவ அழகிலே புத்தியால் கலைமகள், அழகினால் திருமகள், கற்பிலே அருந்ததி, பொறையிலே அவனிமான் நிகர். பொறுமையில பூமி தேவி, அழகுல மகாலட்சுமி, கல்வியில சரஸ்வதி, இவ்வளவும் சிறந்தவளவள். கற்பிலே அருந்ததி, எல்லா தகுதியும் இருக்கிற பொண்ணு. அப்ப அவளுக்கு 9 வயசு கூட ஆகல. அந்த பெண்ணை பார்க்கிறாள். அவள் கதை என்ன நடந்தது, அவ அவங்க அப்பா வீட்டுல வளர்ந்து கொண்டிருக்கா. ஒண்ணு நல்ல ஞாபகம் வச்சுக்கணும். இப்ப சொல்லுகிற சம்பவம் நடந்த போது குந்திக்கு வயசு 9. காலம் கட்டு போய் எல்லாமே வக்கரமா இருந்து சித்திர மாசம் பூக்க வேண்டிய மாமரத்துல தை மாசமே பூக்குது. இப்போ பங்குனி மாசம் தான் கிடைக்கிற மல்லிகைப்பூ வருஷம் பூரா கிடைக்குது. முன்னெல்லாம் மசக்கையா இருந்தா கூட மாங்காய் கிடைக்காது ஆடி மாசத்துல, இப்ப வருஷம் பூரா கிடைக்குது. இப்படி எல்லாமே மாறி போய் தலைகீழாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே கூட பிஞ்சிலேயே வெம்பி போகிற அளவுக்கு குழந்தைகளுக்கு இந்த நாட்டிலே தெரியக்கூடாததெல்லாம் தெரிந்திருந்தாலும் கூட 9 வயசுல ஒரு பெண் குழந்தை பெற்றதா அகில உலகத்துல எங்கேயுமே இல்ல. அப்ப குந்திக்கு 9 வயசு. படிச்சவன் பாட்டை கெடுத்தா, எழுதுறவன் ஏட்ட கெடுத்தான், தப்பு தப்பா சொல்றதுனால ஏதோ குந்திக்கு 20 வயசு ஆயிட்ட மாதிரியும் அவ தயாரா இருந்த மாதிரி தப்பு பண்ணினவன் இல்ல. 9 வயசு. அதே மாதிரி கிருஷ்ணன் அங்கே ராசக்கிரீடை ஆடிய போதும் அந்த கோபிகளுடைய ஆடையை எடுத்துக்கொண்டு போன போதும் கிருஷ்ணனுக்கு வயசு 9. அந்த பெண்கள் எல்லாம் 30, 25 அத்தனையும். அப்ப அவன் காமத்தினால அந்த கோபிகள் ஆடையை எடுக்கல. படம் வரைஞ்சவன் தப்பு பண்ணான். கிருஷ்ணன் நல்லா ஆஜானு பாகுவா வரைஞ்சு வச்சு அந்த கோபிகள் எல்லாம் என் சைஸுக்கு வரைஞ்சு வச்சு ஆடை இல்லாம நிக்க வச்சு உங்க சாமி ரொம்ப மோசம் பாரு இப்படி எல்லாம் பண்ணிருக்கானு. படிச்சவன் பாட்டை கெடுத்தா, எழுதினவன் ஏட்ட கெடுத்தா. உள்ள இருக்கிற உண்மையை புரிஞ்சுக்கணும். இது 9 வயசு குழந்தை. அப்ப அந்த அரண்மனைக்கு தூர்வாசர் வருகிறார். தூர்வாசருக்கு கோபம்னா மூக்கு மேலே இருக்கும். எப்ப வரும் எதுக்கு வரும் தெரியாது. இதற்கு அப்படிதான் கோபம் வரும். இனிமே நான் கோச்சுக்கவே மாட்டேன். ஒருத்தர் கேட்டா, நிஜமா கோச்சுக்க மாட்டீங்களா? என்ன செஞ்சாலும் கோச்சுக்க மாட்டீங்களா? இல்ல சார், கோச்சுக்கவே மாட்டேன். யாராவது உங்களை அடிச்சா கூட கோபம் வராதா? உங்க கையில இருக்கிற பர்ஸ பிடுங்கிட்டு போனா வராது. நிஜமாவே வராதா சார்? நான் வராதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப கேட்டா கெட்ட கோபம் வருமா? அதான் கோபத்தெல்லாம் அடக்கிறதுங்கெல்லாம் சும்மா ரீல். அதெல்லாம் வேற கையாலாக. அதனாலதான் வள்ளுவர் சொன்னா, செல்லிடத்து காப்பான் சினம் காப்பான், அல்லிடத்து காக்கினேன் காவா கால்வி. பல பேர் பொண்டாட்டிக்கிட்ட பரிதாபமா நிப்பான். அங்க செல்லாது. இவன் கோவிச்சுக்கிட்ட அங்க ஒண்ணும் நடக்க போறதில்ல. அங்க அடங்கி இருந்து பிரயோஜனம் இல்ல. எந்த இடத்துல நம்ம கோபம் செலாவணி ஆகுமோ அந்த இடத்துல அடக்கினா அதான். ஒரு பெரிய அரசியல்வாதி முன்னாடி போய் நம்ம கோபத்தை அடக்கிட்டு அவன் நாய பெயர் நம்மளை திட்டுவான். அத்தனையும் காட்டிட்டு உட்கார்ந்துருப்போம். ஏன் அங்க கோபிச்சு ஒரு பிரயோஜனம் இல்ல. அது பிரயோஜனம் இல்லை. எந்த இடத்துல நம்ம கோபத்துக்கு மரியாதை இருக்கோ அந்த இடத்துல அடக்கிறவன் தான் உண்மையான கோபத்தை அடக்கணும். செல்லிடத்துக்கு காக்கு, எங்க செல்லுமோ அங்க காக்கு. இவன் என்ன பண்ணா, கோபம் இவருக்கு ரொம்ப ஜாஸ்தி. எல்லாருக்கும் ஒரு பயம். ஆனா நிமிஷ நேரம் தான் அந்த கோபம் இருக்கும். கெட்டவர் இல்ல, உன் கோபம் வாங்கலது. குணமென்னும் குந்தேர் நின்றார் வெகுளி கணமேயும் காத்தலது. ரொம்ப குணத்தோட இருக்கிறவனுக்கு நிமிஷ நேரம் அது வரைக்கும் அடக்க முடியாது. அப்புறம் நல்லவங்களாயிடும். இங்க அதே மாதிரி இவர் வருகிறார். பயப்படுறான் குந்திபோஜன். ஐயோ இவரோ கோபக்காரராச்சு. இவருக்கு சாப்பாடு போடும்போது ஒரு பறிக்க கீழே விழுந்துட்டா சபிச்சுடுவார். தண்ணி கொஞ்சம் இப்படி கொடுக்கறதுக்குள்ள ஒரு கை இப்படி இருக்கிறதுக்குள்ளே திட்டிவிடுவாரு. தப்பு நடந்துட்டா என்னடா பண்றது, சபிச்சுடுவாரே பயம். அப்ப குந்திய கூப்பிடுறார். அம்மா தூர்வாசர் வர, நீ அவருக்கு கைகள் தண்ணி எடுத்து கொடு, பூஜைக்கு பூ எடுத்து கொடு, உட்கார மழை எடுத்து போடு, சாப்பாடு போடு. குழந்தை
அந்த காலத்துல 9 வயசு கூட குழந்தை தான். ஏன் 25 வயசு பையனை கூட குழந்தை இருந்தா அம்மா சொல்லுவோம், அவனும் குழந்தையா தான் இருப்பான். 3 வயசு கூட குழந்தையா இல்ல, குரங்கா இருக்கு. எல்லாம் தெரியும். வீடு கட்டினா முன்னெல்லாம் எத்தனை அறைன்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. மிஞ்சி போனா சமையல் அறை, பூஜை அறை, அவ்வளவுதான் சொல்லுவாங்க. படுக்கை அறைங்கிற வார்த்தை எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷத்துக்கு முன்னால சொல்லவே மாட்டாங்க. படுக்கையே இருக்காது. இந்த பாயும் ஜமக்கானத்தையும் சுருட்டி கண்ணுக்கு தெரியாத இடத்துல எழுந்திருக்கிற போது படுக்கையை சுருட்டிட்டு தான் எழுந்திருக்கணும். குழந்தை கூட இந்த பாய சுருட்டி கதவு மூலையில தான் வச்சிருப்பாங்க. இப்ப கேட்டு பாருங்க, வீடு கட்டும் போதே எத்தனை பெட்ரூம் பிளாட்? 4 பெட்ரூம். இருக்கிற ரூம் முழுக்க பெட்ரூம். எல்லாம் படுத்தே போச்சு. எல்லா ரூம்லயும் டபுள் காட். ஒரு ஆள் இருந்தா கூட ரெட்டை கட்டு. இந்த பையன் சினிமாவையும் பாக்குறான், அங்க இனிமே சொல்லித்தர ஒண்ணுமே பாக்கி இல்ல. வீட்டுக்குள்ள இருக்கிற ரெட்டை கட்டிலையும் பாக்குறான். அவனுக்கு உள்ள என்ன நடக்கும் தெரியாது, நல்லா தெரியும் பையனுக்கு. 3 வயசுல இன்னைக்கு எல்லாம் திருஞான சம்பந்தம். பிஞ்சில வெம்பினது, பிஞ்சில பழுத்தது. அந்த காலத்துல அது இல்ல. உண்மையிலே இன்னைக்கு தெரிகிற 5 வயசு பையனுக்கு தெரிகிற பல விஷயங்கள் எனக்கு தெரியாது. இத்தனை வயசாய் தெரியக்கூடிய அப்பாவும் அம்மாவும் பக்கத்துல உட்கார்ந்து பேசினதை கூட பார்க்காதவர்கள் நிறைய. ஒரே அறையில குடுத்தனம் நடத்துவார்கள். குழந்தையும் படுத்திருக்கோம், மாமனார் மாமியாரும் புருஷன் முண்டாட்டியும் படுத்திருப்பாங்க, குழந்தைகளும் பெற்றெடுப்பாங்க. ஒரு அசம்பாவிதமான காட்சி யார் கண்ணிலையும் படாது. அதான் சாமர்த்தியம். காவேரியில குளிக்க போற போது யாருக்கு எந்த விதமான அசிங்கமும் தெரியாம கட்டின புடவையை துவச்சும் கட்டி மேலையும் சுத்தி கொண்டு குளிச்சுட்டு கொசுவி தோல்ல போட்டு இடுப்புல குடத்தோட வருவா. இன்னைக்கு தஞ்சாவூர்ல இங்க பாத்ரூம்ல குளிக்கும் போது கூட ஒழுங்கா இல்ல, பிரயோஜனம் இல்லை. அதனால எந்த இடத்துல இருந்தாலும் அடுத்தவர் மனம் கெடாதபடி நடந்துக்கணும். நாமளும் மனசை கெடாம பாத்துக்கணும். அந்த 9 வயசு குழந்தைக்கு அந்த காலத்துல தெரியாது. இது எத்தனை பல கோடி ஆண்டுகளுக்கு முன்னால நடந்த கதை. 50 வருஷத்துக்கு முன்னாலேயே தெரியாதுன்னா அப்ப தெரிஞ்சிருக்கவே வழி இல்லை. இந்த குழந்தையும் பயபக்தியோட எடுத்து கொடுக்குது. இப்ப நான் ஒண்ணு கேக்குறேன், ஆபீஸ்ல இருந்து வர்றாரு கணவன், வந்த உடனே பெண்டாட்டி காஃபி கொண்டு வர, உனக்கு உடனே காஃபி குடிக்கணும். காஃபியை கொண்டது கொதிக்குது. காஃபி சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. வந்த உடனே தானே போட்டு விட்டார். பெண்டாட்டி பேரை கூப்பிடுறோமோ இல்லையா, வீட்டுக்குள்ள நுழையிறது இன்னும் பிரமாதம். வீட்டுல இருந்து வெளியில இருந்து வரும்போதே ஏசி போடுறதுக்கெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். நீங்க அங்க இருந்து வரும்போது வாசல்லயே ஒரு பட்டனை தட்டினா நம்ம